நிமிர்ந்து நெஞ்சு நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மைக்கும் நேர்மையில் திறமைக்கும் திறமையில் பொறுமைக்கும் பொறுமையில் மகனே சொல்லோடு உரையாட்டம் உத்தம குணத்தவரை வருகிறேன். நாங்களே வந்த காரணம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். முடிந்த அளவில் உதவி செய்ய கற்றுக்கொண்டே இருக்கிறோம். கூந்தல் அப்படியே அப்படியே எடுத்து விடுறாங்க. அப்படியே யாரு அனுசூயா தேவிக்கு கூந்தல் அமைத்து விட்டு அப்படியே தன்னுடைய மானத்தை காப்பாத்தினாங்க. அந்த மாதிரி கூந்தல் சுத்தி சுத்தி வருகிறது. அந்த ஆள் தமிழர் உறவு தமிழ் கொண்டாத அழகான முறையோடு நிச்சயமாக வரவேற்ற கணத்திற்காக நான் யார் வர வேண்டிய அவசியம் என்பதை கூறுகிறேன். காவிரி புகழ் கொண்ட கழுவ மலையை சொந்தக்காரு எவரு காயத்து எங்க அப்பா சடைய அம்மா சடச்சு அண்ணன் கணபதி தம்பி மணிகண்டே வேட்டை கூறப்பட்டேன். வேட்டை கூறப்படும் போது வெள்ளிமலை கீழ் நோக்கி பார்க்கின்ற வேலையிலேயே ஆயிரக்கணக்கான மான்குட்டி அதுல அழகான குட்டி உங்களை மாதிரி குட்டியை பார்த்தீங்க. நீங்க எப்படி அந்த குட்டியை படி அந்த குட்டியை பார்த்தா உங்களை பார்க்க வேணாம். உங்களை பார்த்தாலே அந்த குட்டியை பார்க்க வேணாம். அந்த குட்டியை நான் பார்க்க அது என்னை பார்த்தது அதை நான் பார்க்க அது என்னை நோக்க நானும் நோக்க அண்ணனும் நோக்கிறார் அவளும் நோக்கிறார் ஏற்பட்ட ராமாயணத்துல காதல். அது மாதிரி இந்த குட்டி ஆசைப்பட்ட மாத்திரத்திலே குட்டி என்னை பார்க்க ஆரம்பித்து விட்டது. குட்டி பார்த்த மாத்திரத்திலே குட்டி என்ன பார்க்கிறது சொல்லி நான் ஓட தொடங்கி விட்டேன். குட்டி ஓட நான் ஓட குட்டி ஓட நான் ஓட மான் ஓட நான் ஓட மான் ஓட நான் ஓட மான் ஓட ஓட்டம்னா ஓட்ட ஓட்டம்னா ஓட்டம். உங்க ஓட்டமா எங்க ஓட்டமா ஓட்டம்னா உங்க ஓட்டமா நீங்க ஓட நானும் ஓட நான் எதுக்கு ஓடி வரணும்? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைங்க. நீங்க வேணா மான தந்துக்கிட்டு ஓடுங்க. எதுக்கு என்னைய கூப்பிடுறீங்க? இப்போ நீங்க ஓடன்னு சொன்னீங்களே எதுக்கு சொல்றீங்க? குட்டி உங்க குட்டி ஓடுறதா? உங்கள மாதிரி குட்டிங்க சுத்தமா நீங்க உங்களை பார்த்தா அந்த குட்டி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மானுக்கு மனிதனுக்கு சம்பந்தப்படுத்துறது நியாயமா? குட்டி என்ன மாதிரியே இருக்கு நான் அது மாதிரி இருக்குது. மனுஷங்கள்ல 7 பேர் உலகத்துல இருக்குது அதிசயம் சொல்லுவாங்க. அது உங்களை பார்த்தா இன்னொருத்தர் அப்படியே இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மான் குட்டியை போய் என் கூட சம்பந்தப்படுத்துறீங்க? தெய்வத்தை பாத்துருக்கீங்களா? எங்க பாத்துருக்கீங்க? சிலை வடிவா நேர்ல பாத்துருக்கீங்களா? நேர்ல எப்படிங்க பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. ஆமா ஆனா பார்க்கலாம். ஆனா தெய்வம் போல வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. உதவி செய்யும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மனம் பெரியது என்று சொன்னாங்க. கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்ட நேரத்துல காப்பாத்தி கடவுள் போல காப்பாத்திருக்க பாங்க. அப்ப அந்த இடத்துல வர கும்பிட போடலையும் குறுக்க வந்த மாதிரி உதவி செஞ்சீங்களே அப்படி கடவுளா பாவிக்கிறோம். ஆமா யார் அவரு? மனுஷன் தான். மனுஷனா கடவுள் சொல்லுமா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லாத வண்டி பிறக்குமா? கிடையாது. நல்ல வல்ல புரியுமா? கிடையாது. இல்லாத வலிக்குமா? அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி? ஏங்க இல்லாமல் பிறக்காது அல்லாமல் குறையாது இல்லாமல் வலிக்காதுன்னு சொல்றாங்க. இல்லாமல் பிறக்காது அப்படின்னா அந்த வதந்தி என்பது இல்லாமல் பிறந்து விடும். அல்லாமல் குறையும் சொல்றாங்கல்ல. தண்ணீர் பாத்தீங்கன்னா குளத்துல கிடைக்கு. நம்ம அல்லவே இல்லைனாலும் சூரிய பகவான் பார்த்தால நாளுக்கு நாள் குறைந்து கொண்டேதான் போகும். கில்லாமல் வலிக்குமா அப்படின்னா கில்லாட்டா கூட ஒருவர் நாவினால் சுடும் அளவுக்கு சொற்களை பேசிவிட்டால் மனதளவுல வலிக்கும் சொல்றாங்கல்ல. நிறைய பேர் சொல்றாங்க ஆவி பத்தி பாக்குறாங்க. இல்ல வண்டி பறக்கமானா வதந்தின்னு சொல்றீங்க. வதந்தி அப்படி தவறா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நீங்க யாரு? வள்ளி. நான் யாரு? நம்மளுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை வானத்துல இருந்தீங்க நான் காவலுக்கு வந்தேன். என்ன பிரச்சனை? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க வெகு நேரமா பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்குள்ள எதுவும் இருக்குமா? எப்படி தவறான கண்ணோட்டத்தோட பார்த்தா தவறா நினைக்கிறதா? இப்ப இருக்குமோ நம்புவாங்க. நான் கேட்கிறேன் நீங்க உங்க வீட்டுலயும் நான் என் வீட்டுல இருந்தா நம்மளை பத்தி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்புறம் எப்படி இல்லாம இருக்க முடியும்? அருமையான பேச நீங்க பேசுறீங்க. பாருங்களே பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் சரியாக இருக்க வேண்டும். துரியோதனும் தர்மபுரி 2 பேரும் பீஸ்வர் கூட்டாளம் என்ன தாத்தாருன்னா இந்த ஊர்ல போய் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பார்த்துட்டு வாங்கப்பான்னு பீஸ்வர் அனுப்பிச்சு வச்சாரு. 2 பேருமே பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. துரியோதனன் சொன்னாங்க என்ன தாத்தா எல்லாருமே கெட்டது செய்யக்கூடிய எண்ணத்தோடயே இருக்காங்க அப்படின்னாரு. தர்மனை பார்த்து கேட்டா உனக்கு எப்படி அதை கட்டுக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்கல. எல்லாரும் நல்லவங்களாவே தெரிகிறார்கள் அப்படின்னு தர்மன் சொன்னாராம். அப்ப பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் நீ சொன்னது போல ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக் கொண்டதா ஒரு அண்ணன் தங்கச்சி பேசிட்டு இருக்கான்னு நினைக்கலாம். அப்படின்னு நினைக்கிற மனசு இருக்கு. ஒருவேளை அவங்க சொந்தக்கார பொண்ணு பத்திரமா கூட்டிட்டு பத்திரமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற மனசு இருக்கு. நீங்க சொன்னது போல தவறாக நினைக்கக்கூடிய மனங்களும் இருக்கு. அப்ப பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் ஒன்று இருக்குல்லவா? நான் சொல்லக்கூடிய விஷயம் வேறு. ஒரு ஆணும் பெண்ணும் பேசும்போதுதான் அந்த பிரச்சனை வருது. ஏன் ஆணும் பெண்ணும் பேசும்போது பிரச்சனையாவே நினைக்கணுமா? பிரச்சனையா நினைச்சுதான் பார்க்கணுமா? விஷயம் தெரியுமா? ஒரு பெண்ணு நல்ல பெண்ணாக இருந்தா என்ன செய்வாங்க? நல்ல நோக்கம் யாராவது யாரும் பேச்சு
இருப்பாங்க. ஆனா ஒரு சில பொம்பளை பிள்ளைய இவன் யார்கிட்ட பேசலாம்னு தெரியலையே. சரி. இவன் யார்கிட்ட பேசலாம் தெரியலையே. இவன் யார்கிட்ட பேசலாம் தெரியலையே. தேவை யாரு? தேவையே இல்லை நம்மளுக்கு. வந்த வேலை என்ன? நம்ம வேலையை தான் அதை மட்டும் பார்க்கணும். யாரு எப்படி போறோம் அப்படி போகணும் முதல்ல. நம்மளுக்கு தேவை நம்மளுடைய வேலையில சரியா இருக்கணும். அது யார் எப்படி போனா நம்மளுக்கு என்ன? கடமை எச்சை பலனை எதிர்பாராதே. நான் ஏன் சொல்ல தெரியுமா? ஏன்? அவங்க தப்பா நடந்தவங்களாலதான் ஒரு மனிதனுக்கு சந்தேகம் வந்துச்சுமோ. கணவன் மனைவி சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்படுறவங்க ஏன் சந்தேகப்படணும்? என் மனைவி நல்லவ அப்படி நான் நம்பணும். என்னுடைய கணவர் நல்லவர், எனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பா இருப்பார், அவர் தவறான வழியில் செல்ல மாட்டார், நான் நம்பணும். அப்ப நான் நல்லவன் தானே? யாரு? நீங்களா? நான் என்னுடைய கணவரை சொல்றேன், வருங்கால கணவர். அதான் சொல்றேன். உங்க கணவன் வருங்கால கணவர் நினைச்சு நான் சொல்லிக்கிட்டு. உங்க கணவன் நல்லவன் தானே? நல்லவன் தான் என் மனதில் அபிப்பிராயம் சொல்லணும். அப்ப நான் நல்லவன். அதுக்கு நீங்க சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? என்னது? நீங்க எப்படி நல்லவன் நினைக்கப்படுறீங்க? நீங்க மனைவி இல்லையா? நீங்க என்னுடைய கணவருக்கு நான் மனைவி. நீங்க உங்களுடைய மனைவிக்கு கணவர். நான் கணவன் தானே? உங்களுடைய மனைவிக்கு. நான் அதை கேட்கல. நான் அதை தான் சொல்லுவேன். நான் கணவன் தான். எப்படி சொல்லிவிட்டால் மாத்திக்கிட்டு சொல்றதுக்கா? உங்க மனைவிக்கு நீங்க கணவர், என்னுடைய கணவருக்கு நான் மனைவி. நீங்க ஒரு ஆள மனைவி மனம் வைக்கிறீங்க. கல்யாணம் பண்றீங்க. அவருக்கு என்ன வர வேணும்? நான் அவருக்கு மனைவி ஆவேன். கொண்டாடி வேணும். நான் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்றேன். நீங்க அவருக்கு கணவர் ஆவர். புருஷன் அந்த பெண்ணுக்கு புருஷன் வேணும். யாருக்கு? அதானே? நீங்க என்ன சூசகமா பேசினாலும் இங்க செட்டு செல்லாத ஐயா. செல்ல வந்தா பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். ஒரு பெண்ணை கையை தட்டி கூப்பிட பொம்பளை இருக்காங்க. எங்க கையில் எடுத்து வணக்கம் இருக்காங்க. ஒரு பொம்பளை போய் விருப்பம் முடிச்சுன்னா உடனே சரிட்டா என்னாச்சு? அப்ப அந்த புள்ள பக்தி உள்ள பிள்ளையா இல்ல உண்மையா ரசிக்கிறாள் என்ற விஷயம் தெரிய முதல்ல. அதுதான் பழக தெரியணும், போக தெரியணும், மத்தவங்க எடுக்கணும், அதான் விஷயம் உண்டு. அது மாதிரி ஒரு தமிழக வார்த்தை சொல்றாங்க. காரணம் பண்ண ஒரு பொம்பளை புள்ள சந்தேகப்பட்டானா அவன் தவறான இருந்திருப்பா. ஒரு ஆம்பளை போய் ஒரு பெண்ணுடைய சந்தேகப்படனா அவன் தப்பான பண்றப்ப அதான் செய்யும். காமலகண்ணுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியுமா? கண்டவன நல்லவன வச்சா நல்லவனே, கெட்டவனா பார்த்தா கெட்டவனே. அதனால நானும் சொல்றேன், மானுக்குட்டி என்னோடய சம்பந்தப்படுத்தி பேசினால இதுல எனக்கு சந்தேகம் கிடையாது. அஞ்சறிவு உள்ள பொருளுக்கு ஆறறிவு உள்ள பொருளுக்கு சம்பந்தப்படுத்துறீங்கன்னா நான் கேட்கிறேன். அஞ்சுக்கு இருக்கிற சிறப்பு ஆறு இருக்காங்க. என்ன காரணம் அப்படி சொல்றீங்க? அஞ்சுக்கு இருக்கிற சிறப்பு ஆறு இருக்கா? இல்லையா? ஒரு விஷயங்க மலையில பார்த்துருப்பீங்க. ஒரு நாய் செத்து கிடக்கு. ஒரு நாய் செத்து கிடக்கும் போது இன்னொரு நாய் அதை போய் தூண்டி அப்படி இழுத்து கொண்டே உதைக்குது. பாக்கலாமா? இன்னைக்கு ஒரு மனுஷன் மூலவத்தை அடிவெட்டி கிடக்குறானா உடனே தூக்கி உதைக்க முடியுமா? தொடர்ந்துக்கே யோசிப்போம். கொஞ்ச நேரம் காவல்துறை வந்து இல்ல நம்மளும் பிடிச்ச ஏதாவது சந்தேகத்தின் பேர்ல கேட்பாங்க. அது மட்டுமா? ஒரு மாடு சண்டை போட்டு மாடு செத்து இருக்கா? ஒரு சிங்கம் சண்டை போட்டு சிங்கம் இருக்கா? இல்ல அவர்கள் வீரத்திலே நிலைநாட்டுவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மாட்டை தாக்கிட்டு ஒரு சிங்கம் அப்படின்னா அந்த மாட்டு கூட்டமே சிங்கத்தை தாக்க முயலுமா? வெட்டி கிடந்தாலும் கொத்தி கிடந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. விஷயம் உண்டு. நான் ஏன் சொல்றேன்னா அந்திகாவிக சிறப்பு இருக்குன்னா இப்ப மாட்டுக்கு தெய்வத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது. நான் சிவன் இருக்கானே அவருக்கு என்ன பேர் சொல்லுவோம்? சிவன் தான் சொல்லுவோம். சிவனுக்கு சிவபெருமான பேர் உண்டு. அங்க மாட்டு இருக்கா? உங்க கடவுள் யாரும் இருக்க போறா? அங்க ஒரு மாட்டு இருக்கா? இருக்கா? ஆஞ்சநேய பெருமான், இளைய பெருமான், ஆஞ்சநேய பெருமான், நரசிங்க பெருமான். அவ மனிதனுக்கு மானுக்கு சம்பந்தம் உண்டு, மனிதனுக்கு தெய்வத்துக்கு சம்பந்தம் உண்டு அப்படிங்கிற விஷயம் உண்டு. முதல்ல என் மாடு சிறப்பான மாடு, ஒப்பத்த மாடு, நீங்க எனக்கு தாரம்னா பிடிச்சிருவீங்க. அப்படி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. தாரம்னா என்ன அர்த்தம்? என்ன? ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான் தாரம், தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை சொல்ல கூட அந்த மாடு பிடிச்சு கொடுக்குறேங்கன்னு சொல்லலாமே, இப்படி வார்த்தை கூட சொல்லலாமே. அப்படி இல்லைங்க, தாரம்னா அப்ப தமிழ் வார்த்தையில பல வார்த்தை இருக்கு. இருக்குதான், நம்மளுடைய பேச்சு வழக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. வேணா போட்டா வெள்ளம், சரி போட போட்டா கொள்ளும். கொள்ளும்ல. நல்ல வார்த்தையை சொல்லணும், நல்ல வார்த்தையா தான் போகல. தாரம்னா இப்ப சொல்லுவோம்ல, நடைமுறை தாக்கல் இருக்கு பாத்தீங்களா? நடைமுறை பேச்சோட தான் நாங்களும் சொல்றோம். நடைமுறை மானே கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லலாம். ராமர் இருக்காரு, லட்சுமணன் இருக்காரு, சீதா இருக்காங்க. சீதைகளை பண்ண தூக்கி சென்றவர் யாரு? ராவணன். ஆமா, தூக்கிட்டு போனாரா? மீட்டியது யாரு? மீட்டியது ராமன் தான். ராவணன் வெட்டினாரு. ஆமா, அப்புறம் போர் புரிஞ்சவன் தானே ராவணன் கூட. மீட்டியது யாரு? ராமன் வெட்டினாரா? ஆஞ்சநேய பெருமான் வெட்டினாரா? எங்க ஆஞ்சநேய பெருமான் போய் பார்த்துட்டு வந்தார். இந்த இடத்துல இருக்கிறார் சீதை பிராட்டி தான், அவள் தான் இந்த சூடாமணியை கொடுத்து அனுப்பிவிட்டார். சாட்சியார் பார்த்துதான் வந்தார். மீட்டி கொண்டு வந்தவன் ராமன். வாதி பிரதிவாதினாங்க. ஒருத்தன் கொண்டு விட்டா அப்படின்னா கொண்டவன் யாரு? அது காரணம் காட்டவர் யாரு? கொலை செய்பவனை காட்டிலும் கொலை செய்ய தூண்டுபவனை மிகப்பெரிய குற்றவாளி என்று சொல்றாங்க. ஆமா, அப்ப ஆஞ்சநேய பெருமான் வார்த்தை சிறப்படுத்தாரா இல்ல ராமன் போய் விட்டாரா? இருந்தாலும் ஆஞ்சநேயர் சொல்லை கேட்டுதான் சீதை அங்க இருக்கிறாள் என்றே ராமபிரானுக்கு தெரியும். ஆஞ்சநேய பெருமானை சொல்ல விட்டா ராமனுக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பே கிடையாது. ஆனா தெரியும். எப்படி? யாரு? சாதாரணப்பட்டவனா? சாதாரணப்பட்டவனா தெரியும். இருந்தாலும் சூட்சமம் இப்படி எல்லாம் சாதாரணமாக
வருவான். அதாவது ஏகபத்தினி விரோதனாக ராமாயணத்தில் வந்தான் இல்லையா? மகாபாரதத்தில் வந்தான் ஏகப்பட்ட பத்தினிகளுக்காக விரோதம். அது மண்ணே வெள்ளச்சாமி. ஏகபத்தினி விரோதம் யாரு? ராமன். ராமன். ஏகப்பட்ட பத்தினிகள் விரோதம் கண்ணன். அதான் அவன் தம்பி வெள்ளச்சாமி. மன்னனா? சரி தம்பியா என்ன மொத்தத்துல? நான் தண்ணின்னு சொல்லிட்டேனே, அவதான் உனக்கு சொன்னாரு. ஏகப்பட்ட பத்திரிகை அந்த மாதிரி எத்தனை சிறப்புகள் இருக்கிறது, எத்தனை பெருமைகள் இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியப்படுறதா சிறப்பு சொல்லி செல்வன பட்டம் கொடுத்தாங்க. கண்டேன் தேவியை முந்தன் கற்பினுக்கு உரியவளை என்ற ஒரு வாசகத்தின் மூலமாக தான் இலக்கு நடந்த கொலையை கூட அவனால் மாற்றி அமைக்கப்பட்டான ராமன். ஏன் தெரியுமா? என்ன காரணம்? சுட்டவன் உள்ளால் வாராது, ராமனால் சுட்டவடி என்று சொன்னார்களே. மனிதனை தவறாக பேசிவிடக் கூடாது. மனசு கலங்கனாச்சு, என்னாச்சு கலங்கடிச்சு அப்படின்னா, ஏன்னா அதை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்வதை காட்டிலும் கண்டேன் தேவி உந்தன் கற்பினுக்குரியல் எப்படி இங்க இருந்து போனாலும் அழுத கண்களுடன் அழுக்கு படிந்த மேரியுடன் அப்படியே உன் நினைவோடு வாடிக்கொண்டிருக்கிறாள் சீதை என்று சொல்லாமல் சொல்லி தெரிய வைத்தார். என் மனைவி வந்து பார்த்து எப்படி சிரமத்தில் கிடைச்சுன்னா நான் கலைஞர் என்பதற்காக சொல்லுகிறாயே, நீ நல்லா சொல்லி செல்வன் சொல்லி மாலை போட்டாங்க. தெரியுமா என்ன மாலை போட்டாங்க? அவருக்கு ஆஞ்சநேயர் என்ன மாலை போட்டாங்க? முத்துமாலை. முத்துமாலையா வெத்தலை மாலையா? அது வெத்தலை மாலை. அது அங்கே கொடுத்த தேவி, அதுக்காக தான் வெற்றிலை மாலையா வெற்றியோடு வா என்று தேவி கொடுத்தனால் அதை நினைவூட்டும் வகையில் நாம போடுகிறோம். அது வெத்தலையா வெற்றிலையா? வெற்றிலை. நம்ம பேச்சு வழக்கில் வெத்தலைன்னு சொல்றோம். வெற்றி கொடுப்பது இலை. கடைக்கு போய் ஒரு பையனை பார்த்து போய் வெத்தலை வாங்கிட்டு வரணும்னு சொல்றோம். அப்படின்னா வெற்றிலை என்பது வேறு, வெத்தலை என்பது வேறு. அது மாதிரி தாரம் அன்பை தருகிறோம், மானை தருகிறோம் அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க எதுக்கு வந்துட்டீங்க? நாங்க கொடுக்கறதா நீங்க ஓடி ஆடி விளையாடி அங்கே வேட்டையாடி பிடிச்சிட்டு போவோம் தானே. நாங்க கொடுத்தா நீங்க வாங்கிட்டு போகலாம்னு வந்தீங்களா? தானா கிடையாது, கடையை அடிகொண்டு அடித்தாலும் கிடையாது. ஒரு பெண்ணு வரும்போது அந்த பெண்ணா பார்த்து நம்ம விரும்பணும். அப்பதான் சுயம். அது விருப்பத்திற்கு சரிதான். மானை பிடிப்பதற்கு நீங்கள் தான் வேட்டையாடி ஒண்ணு கொண்டு வா இல்ல கொண்டு வா. வேட்டையின் தத்துவமே இருக்கு. விரும்பாம கர்மச்சப்பட்ட என்ன தெரியுமா? அசக்கும். விரும்பி விருப்பச்சப்பட்டா இனி கர்மச்சனம். அது எப்படி செய்யணும் நடைமுறை செஞ்சால் தான் சிறப்பு. அதனால இது மாதிரி இந்த குட்டியை நான் தான் பிடிக்கணும், நான் தான் அடைக்கணும். நீங்க அனுமதி கொடுத்தாலும் பிடிப்பேன், அனுமதி கொடுக்காவிட்டாலும் பிடிப்பேன். இதன் தும்மத்தனமா? அனுமதி கொடுத்தாலும் முடிப்பேன், குடிக்காட்டாலும் முடிப்பேன்னா என்ன அர்த்தம்? உண்மைதான். மாலை நீங்க பிடிக்க முடியாது. பிடிச்சிட்டா இவ்வளவு வீணா பேசுறது நான் சொல்றேன். நான் அனுமதி கொடுக்கவும் முடியாது, நீங்க இந்த மாலை பிடிக்கவும் முடியாது. சத்தியமா சொல்றேன். இந்த குட்டியை நான் பிடிக்கிறேன்னா நான் இன்னும் இருந்து வேட்டைக்கு வர கிடையாது. இந்த குட்டியை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா இந்த பகுதிக்கே நான் வாங்க கிடையாது. எல்லாரும் உட்காந்துருங்க. ஆமா ஆச்சி, ஆயிரக்கணக்கான பேசாச்சி. ஒரு ஆளு போக கூடாது. மான் குட்டியை தான் நான் சொல்றேன். மான் குட்டி இந்த குட்டி இங்க இருக்கக்கூடிய குட்டியை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா இந்த பகுதியிலே நான் உங்களுக்கு அடி பண்ணிஞ்ச போது இந்த பகுதிக்கே நான் வரல. ஒருவேளை நீங்க மான் குட்டியை பிடிக்கலனா நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். இப்ப சொல்றேன், நான் மான் குட்டியை பிடிக்கிறேன்னா உங்களுக்கு நான் அடிமையா இருக்கு. பிடிச்சிட்டா அதான் நான் சொல்லிட்டேனே. எனக்கு மொட்டாடி என்னது நான் சொல்றேன், அடிமைட்டு இல்ல. மான்குட்டியை பிடிக்காமட்டா நான் அடிமைட்டு. நான் பிடிக்கிட்டா நீங்க அந்த மான்குட்டியை பிடிச்சா உங்களுக்கு நான் அடிபணிஞ்ச போதே நான் சொல்லிட்டேன். அப்படியே ஆமா பிடிச்சு கட்டி பிடிக்கிற மானு கையை மட்டும் பிடிக்கல, மான மட்டும் பிடிக்கல. மான்குட்டியை மட்டும் தான் பிடிக்கணும். சத்தியமா சொல்றேன், மான்குட்டியை பிடிச்ச நான் காட்டல, நான் காலி குட்டி வருவேன். அதே பார்க்கறானே மானுக்கு சிறப்பை சொல்லுங்க. நல்ல வேளை மான்குட்டால சிறப்பை கூறுகிறேன். வைகாமலே பரிவாதே பரியாகவே ஒரு புனிமாகவோ பரிமான வழியாகவே ஒரு புனிமாகவோ உள்ளபடியே எல்ல பொறுத்து கல்கொள்ள வந்திருக்கிறார்.
சொல்லுவேன் எங்க வீட்டுல தேடி இருப்பாங்க ஏன்னா வேட்டைக்கு போயிருக்காரு வேட்டைக்கு போய் நிச்சயம் மட்டும்தான் வீட்டுல தேடுவாங்க எல்லாம் தேடவே மாட்டாங்க உங்களை தேடுற மாதிரி தான் காட்டுல கொண்டா விடுவாங்களா யாரும் எங்க காட்டுல என்ன வேணாம்னு விட்டுட்டு போனாங்க காவலுக்கு போய் கண்ணு நெத்தமா அந்த காவலை பார்த்து விட்டு சீக்கிரமா வீடு வந்து சேர்ந்து நான் மட்டும் தனியா அவள் அண்ணன் துணையோடு வந்திருக்கேன் அந்த வெண்ணையை பத்தி பேசக்கூடாது வார்த்தை அழந்து பேசுங்க வெண்ணைன்னா பதம் கொண்டு பொருள் பதம் சரி அது எதுக்கு எங்க அண்ணனோட சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க எதற்கா அப்படி சொல்லணும் மலை ஏறி போனாலும் அது மாமன் வச்சுன்னு துணை வேணும்னு சொல்லுவாங்க எனக்கு வேணுமா இல்லையா யாருக்கு அவங்க எதுக்கு எங்க அண்ணன் உங்களுக்கு துணைக்கு வேணும் உங்க அண்ணன் வேலை எடுத்துக்கல மச்சான் இருக்கா வேணுமா வேண்டாமா யாருக்கு மச்சான் வேணும் எனக்கு யாரு ஏன் மச்சான் உங்க மச்சான் பத்தி எதுக்கு நீங்க பேசுறீங்க நான் எங்க அண்ணனை பத்தி பேசினா அதை மட்டும் சொல்லுங்க அதான் மன்னனத்தை சம்பந்தம் இல்லாம நீங்க பேசுறீங்க சம்பந்தத்தோட பேசுறேன் ஏங்க காவல் என்பது எப்படி மூவகையோ அது போல வேட்டை என்பது ஐவகை என்று சொன்னாரு இந்த ஐவகை வேட்டையில எப்படி எல்லாம் மானம் பிடிக்கணும் எல்லாம் விவரம் தெரிஞ்சவர் நீங்க கொண்டு வாங்க எல்லாரும் கொண்டு வரணும் கொண்டு வரணும் அல்லது கொண்டு வரணும் நான் அப்படி இல்ல இருக்கும்போது இதை எதுக்குங்க கையில பிடிக்கணும்னு இவ்வளவு ஆர்வத்தோட வந்திருக்கீங்க இந்த கடைப்பழுத்தை பயன்படுத்தி என்ன வேட்டையின் தரம் பண்ணப்படுதா மாடு கூடும்போது அடிக்க கூடாது ஏங்க தாயும் செய் நிற்கும்போது அடிக்க கூடாது மாடு கருவுற்று போது அடிக்க கூடாது குட்டி மான்களே அடிக்க கூடாது மாடு குட்டிக்கு பால் விட்டு போது அடிக்க கூடாது வயதான மான்களை அடிக்க கூடாது நோய்வாய்ப்பட்ட மான்கள் இது தர்மங்க ஆமா அதே மாதிரி இந்த மான் குட்டியை பிடிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா கைப்பிடிய பிடிக்கணும் ஏன் தெரியுமா ஏன் பிடிக்கணும் இந்த குட்டியை நான் தான் பிடிக்கணும் நான் தான் அடைக்கணும் அனைத்து கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இப்ப வேட்டையில பல வேட்டை சொல்லுங்க ஒரு மனிதன் வேட்டைக்கு ஆசைப்படுறது யார் யார் ஆசைப்படுறது தெரியுமா கொம்புக்கு ஆசைப்படுவாங்க தோலுக்கு ஆசைப்படுவாங்க இறைச்சிக்கு ஆசைப்படுவாங்க இதெல்லாம் வேட்டையோட இந்த தோலுக்கு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க மானோட தோல் நீ என்னமா நெருப்புங்கிற உடனே படங்களை சொல்லுவாங்க மானோட தோலுக்கு யார் ஆசைப்படாம இருப்பாங்க நான் ஆசைப்படல பொதுவா வேட்டைக்கு போறவங்க ஒண்ணு கொம்புக்கு இல்ல தோலுக்கு இல்ல இலைச்சிக்கு தான் ஆசைப்படுவாங்க இந்த மாடு கொம்புக்கு ஆசைப்படல அப்புறம் தத்தைக்கு ஆசைப்படல எதுக்குடா உங்களுக்கு மாடு முழுமையா ஆசைப்படுறேன் வேட்டை தர்மத்தை பத்தி இப்படி அழகா சொன்னீங்கல்ல வேட்டையாட யாராவது கிளம்பிட்டாலே அதோட தர்ம எல்லா வகைகள் எல்லாம் தெரிஞ்சுதான் போகணும் இந்த பாண்டுன்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் வேட்டைக்கு போனார் இரண்டு மான்கள் இன்புற்று இருக்கும் பொழுது முதல்ல அடிக்க கூடாது அதெல்லாம் வேட்டை தர்மத்துல முதல்ல வச்சாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த மானை வேட்டையாடி அடிச்சிருப்பாரு யாரு பாண்டு மன்னன் போய் வேட்டையாடும் போது அந்த மானை அடிச்சாங்க மானா போய் அடிச்சா எங்க மானால நின்றது அது கண்ணுக்கு தெரிஞ்சது மான் தானே கண்ணுக்கு தெரிஞ்சது மானுகளை தண்ணி வருகும் போது தன்னை அடிச்சுட்டு அப்ப கூடிக்கொண்டு யார் யாரும் ஒரு முனிவர்கள் ஒரு முனி பத்தினி அதனால இரண்டு மான்கள் கூடிக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி அவர் அடிக்க முடியும் வேட்டையின் தர்மம் தெரிஞ்சிருக்கணும்ல வேட்டையின் தர்மம் தெரிஞ்சிருக்கணும்ல எப்படி அடிச்சிருக்காரு வேட்டையின் தர்மம் தெரிஞ்சிருக்காங்க அப்ப சகப்பு ஏற்பட வேண்டும் இப்படி எல்லாம் நடந்தா அன்னைக்கு என்ன அடித்து கொண்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ண நான் ராணியை மனைவி கூடும்போது அடித்து விட்டாயே நான் எப்படி கூடும்போது அடித்து விட்டாயே இந்த முதல் ஓ மனைவி கூட கூடாத சாப்பிடுத்தானா யார் கொடுத்தது எதுக்கு அவர்தான் அடிபட்டு இறந்து போகக்கூடிய நேரத்தில் அவருக்கு சாபத்தை அவரை அடிக்க போனாரு நான் ஏன் அடிக்க போனது தெரியுமா ஏன் வச்சிருக்க ஸ்ரீமுகம் இந்த காட்டால பிடிக்க முடியும் கலந்த போட முடியும் அதான் உயிரோட பிடிக்கணும் இப்ப கொம்பு காசப்படுறவே மன்னர்கள் அவன் என்ன சொல்லுவா போய் எங்க தாத்தா பிடிச்ச மாடுது ஆமா வீரத்தை நிலைநாட்டுவதை அது பயம் பலப்படுத்தப்பட்டு காமிச்சிருப்பாங்க கொம்பை படிச்சு என்ன பண்ணுவோம் மாடு உருவத்தை சென்று தலையை சென்று எங்க வீட்டுல வச்சிருப்பாங்க அவ போய் மன்னர்கள் சொல்லும் போது இந்த பேரன் சொல்லுவாங்க யாரு தாத்தா நான் வேட்டையாட மாண்ற குட்டிப்பாங்க அதுக்கு ஆர்வம் மன்னர்கள் அதே மாதிரி பசுக்காத்த முறை ஆதரமா அது செய்ய வேண்டும் அசைவே வேணும் அது வந்து மாமி சாப்பிடுறது தோல் காசவர் முடிவர்கள் நான் அப்படியா தோல் காசப்படல சதை காசப்படல கொம்பு காசப்படல ஒட்டு மொத்தமாக பிடிக்கணும் முடிச்சுங்க ஆத்ம ஞானம் வருதா அருமையான வருதானா பேச்சுல பேச்சுருக்கு இப்படிதான் பேசணும் எப்படி வேணா பேசலாம் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணுங்க அதான் சபை அறிந்து பேச வேண்டும் சமயம் அறிந்து பேச வேண்டும் சில சமயங்களில் பேசாமல் இருந்து பழக வேண்டும் என்று சொன்னார் அண்ணன் செல்லாதோடே கத்தாரை ஆமன்வர் என்று சொன்னார் கற்களால் மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதல் அட்டில் காக்கை பண்ணும்ல அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல்ல அறிவு தான் உலகத்துல செல்வது அறிவுல வாழ முடியுமா சென்ற இடமெல்லாம் சிறப்போட சொன்னார்களே அறிவுல வாழ முடியுமா வாழ முடியாது எப்படி வேணாலும் கேட்கலாம் இப்ப இறைவனை சோதிச்சா பொறுத்தேன் இறைவனை சோதிக்கப்பட்டார் இப்ப யாரும் ஒரு ஆடவனுக்கு திருமணமாகி விட்டது திருமணமாகி ரொம்ப காலமா குழந்தை வாக்கியம் கிடையாது எப்படி கல்யாணம் ஆச்சு குழந்தை வாக்கியம் இல்ல மனுஷனுக்கு அவசியம் தான் குழந்தை வாக்கியம் குழந்தை இருந்தா தான் வாழ்க்கையில உயர முடியும் குழந்தை இருந்தா வேற மாதிரி சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவன்றானே அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல அந்த திருமணம் குழந்தை வாக்கியம் கிடையாது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுவேன் வாழ்க்கையில எந்த சுகத்தை அனுபவிக்கிறதுமே சாப்பிட கூட வழி
வழியில்லாது. அது மட்டும் இல்லாது அவர் அப்பா அம்மா 2 பேருக்கு கண் பார்வை கிடையாது. சோதனைகள் எத்தனை சோதனை கொடுத்தார். சோதனை கொடுத்தாலும் சாதனை பண்ணிட்டான். அம்மா அப்பா 2 பேருக்கு கண் இல்ல. திருமணமாகி புத்திர பாக்கியம் கிடையாது. ஏழ்மையா இருக்க பணக்கார வர முடியல. வாழ்க்கையில நொந்து கூட போய் வாழ்க்கை ஆண்டவன் ஏண்டா என்ன படைச்சப்படி அப்பா அம்மா கண் பார்வை இல்ல, எனக்கு திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்ல, நானும் கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி அவன் வேட்டைக்கு போயிட்டு இருக்கேன். போகும்போது அப்பதான் அழகான கோவிலை பார்க்கிறான். கோவிலை பார்த்து மனைவி அவனுடைய கவலையில சொன்னான். யாராவது கவலை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏண்டா அப்படி வச்சிருக்க, கோயிலுக்காக போனா நம்ம நிம்மதியா இருக்கலாம்ன்ற மாதிரி சாமி உங்களுக்கு போய் அதெல்லாம் சொல்லிட்டு வர. அவன் என்ன பண்ண அழுகிற போகும்போது அவன் இங்க சிவன் பிரசனமாகி மகனே நீ அளவு பார்த்தா இது கவலையில் இருக்கிற ஏண்டா கவலை அப்படி சொல்லும் போது அப்பதான் சொல்றான் எனக்கு கஷ்டத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன கவலை சொல்லு நான் போக்குறேன். அப்பதான் சொல்றா எங்க அப்பா அம்மா 2 பேருக்கு கண்ணொளி கிடையாது, பார்க்க முடியாத உருவத்தையும் தந்திருக்கேன், கண் பார்வை இல்லாதவங்க. ஆனா எனக்கு திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் கிடையாது, குழந்தை இல்ல, அது கஷ்டமா தான் இருக்கு. அப்படி இருந்து கூட நான் இருந்து சாப்பிடலாம்னா சாப்பிட வழி இல்ல அப்படின்னு சொன்னேன். அப்பதான் கேட்டேன் ரொம்ப பாவடா, ரொம்ப கொடுமை இது. அப்பா அம்மா 2 பேருக்கு கண் இல்ல, மகனுக்கு உனக்கு திருமணம் புத்திர பாக்கியம் இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்க. இதுல ஏன் வேணும் உன்னை கேள்வி நான் தரேன். ஒன்னு அப்பா அம்மா கண்ணுடைய கேளு, இல்லைன்னா பணக்காரமா மாறுவதற்கு வழி. அப்பதான் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன், ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை கொடுத்திருக்கானே, பெரிய தர்மசகரமான சூழ்நிலை கொடுத்திருக்கானே. அப்பா அம்மா 2 பேரும் கண் பார்வை கேட்டு நினைச்சா மனைவி வருவா, வேதனைப்படுவா, குழந்தை இல்லாம அவதிப்படுவா, வேதனைப்படுவா. என்னதான் புத்திர பாக்கியம் இல்லை அவங்க இருந்தாலே சாக போறவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்கல்ல, வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. நம்மளுக்கு குழந்தை இல்லை வேதனைப்படுவாங்க கொண்டாடுறேன். மறுபடியும் பாக்குறேன். சரி மனைவிக்கு புத்திர பாக்கியம் உண்டாகுன்னு நினைச்சோம்னா அம்மா அப்பா பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் சரி அம்மாவுக்கு அப்பாவுக்கு கண் பார்வை இல்ல, குழந்தை பாக்கியம் கிடையாது, பணக்காரமான என்ன முடியும் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு வேதனை கொடுக்குது. சரி சாமி நீங்க சொல்றபடி நான் ஒருவரை கேட்கிறேன் அப்படின்னா ஒருவரா கேட்கிறேன் தருவீங்களான்னு கேட்டேன். ஏடா என்கிட்ட சோதிக்கிறேன் ஆனா உண்மை கூட நான் தரேன் டாக்டர். அப்பதான் கேட்டான் ஒரே வரத்தை கேட்டா, ஒரே வரத்தை கேட்டு அந்த ஒரே வரத்தின் காரணமாக அம்மா அப்பா 2 பேருக்கு கண்ணொளி கிடைத்தது. குழந்தையோட குழந்தை பாக்கியம் தொடங்க ஏழை பணக்கார மாதிரி விட்டான். ஒரே ஒரு கேட்டான் என்ன காரணம்னா அதை அடிமைக்கு பயன்படுத்தல, அடிமைக்கு மதிக்கு மேல கொடுத்தான். அப்பதான் கேட்கிறேன் இறைவா நான் கேட்கிறேன் வரவனா நான் பெற்றெடுத்த மகன் தங்க கோப்பால குடிக்கணும் பால் குடிக்கணும் அதை பார்த்து எங்க அம்மா அப்பா பார்த்து ரசிக்கிறேன். புரியுதா, நான் பெற்ற மகன் ஆரம்பத்தில் மகன் இல்லை மகன் பார்த்துட்டேன். அவன் மகன் தங்க கோப்பால பால் குடிக்கணும்னா ஆரம்பத்துல ஏழை இருந்தா தங்க கோப்பால பால் குடிப்பது யாரு, ஆரம்பத்துல கொடுத்தா. அடுத்து என்ன பண்ணா அவன் மகன் தங்க கோப்பால பால் குடிப்பது அவன் அம்மா அப்பா பார்த்து ரசிக்கிறவனா கண்ணு தெரியாதவர்கள் கண்ணை கொண்டு பார்த்து ரசிக்க வேண்டும். கேட்டானா செத்தானா சிவன் கொடுத்தாரா அப்ப சிவன் மரியாதா இல்ல இந்த மூலவத்தை வாழக்கூடிய முடியல. இறை நம்பிக்கை எப்பொழுதும் வேண்டும். இறை நம்பிக்கை இல்லாம வாழ முடியாது. ஆனா ஒருவருக்கு இப்படிதான் பாருங்களே ரொம்ப கஷ்டகாலம், ரொம்ப வறுமை காட்டுது. அப்பதான் போய் ஒரு சாமியார் பார்த்து கேட்கிறாங்க, ஐயா எனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் இன்பம் இந்த பணக்கார தன்மையே இருக்காதா, எப்ப பாரு நான் கஷ்டத்திலே வாழணும் ஏதாவது ஒரு உபதேசம் சொல்லுங்கன்னு கேட்டார். அப்படியா சரி காலையில எழுந்த உடனே நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடிட்டு நெத்தி நிறைய விபூதி அணிஞ்சுக்கிட்டு சிவனே கதி என்று நமச்சிவாயான்னு ஒரு மந்திரத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். அட போய காலையில எழுந்திரிச்சு குளிச்சு நீராடி விபூதி எடுத்து பட்டை எடுத்து சிவனே அப்படின்னு நமச்சிவாயான்னு சொல்ல நேரம்ல வேற ஏதாவது சுலபமான வழியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அதுவே முடியலன்னா சுலபமான வழியா சரி நீ தான் நெத்தி நிறைய பட்டப்பட்டுக்க வேணாம், யாராவது நெத்தில திருநீர் அணிஞ்சிருப்பாங்கல்ல அவர்களை பார்த்து விட்டாதான் அன்னைக்கு பொழுதுல சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு ஒரு சுலபமான வழியை சொன்னார். இந்த ஏத்துக்கிட்டாரு. ஏன் எதனால அப்படின்னா அவர் வீட்டுக்கு பக்கத்துல இந்த பானை எல்லாம் செய்வாங்களா மண்பானை போய் அந்த அவங்க இருக்கிறனால அவங்க எப்பொழுதுமே நெத்தி நிறைய பட்டை போட்டுருப்பாங்கல்ல அவரை பார்த்துட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு கொத்துக்கிட்டேன். அன்னைக்கு தினமும் அவர் பாக்குறாரு, பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு சாப்பிடுறாரு. இப்படியே வழக்கு போட்டு நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா 8, 9 மணி ஆச்சு 10 மணி ஆச்சு பசி ஆயிடுச்சு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் காணும். அங்க போய் அவங்க வீட்டுக்கார நம்ம கேட்கிறாரு, ஏமா எங்க உங்க வீட்டுக்காரு அப்படின்னு. ஐயா மண் எடுத்து நாத்து வரைக்கும் போயிருக்காங்க, அங்கெல்லாம் நிப்பாரு போய் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லு. இவரு வேகமா போக இந்த குயானார் போய் மண் எடுத்தாங்க. மண்ணை தோண்டி எடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு புதையல் கிடைச்சிச்சு. அந்த புதையலை எடுத்துட்டு மேல பாரு நம்ம ஆளு நம்ம விபதியை பார்த்து பட்டையை பார்த்து தானே போய் சாப்பிடணும்னு நினைச்சு வராரு. அவரை பார்த்து ஐயா உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டாரு. வந்ததுல அப்பதான் நினைச்சேன் என்னடா இப்பதான் கஷ்டப்பட்டு ஒரு புதையலை தூக்கிட்டு மேல வரோம்
இவனா அதை வந்து பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு போறானேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல போறானே. ஆமா, அப்பதான் நினைச்சது. ஆனா இவன் பார்த்துட்டு போனது பட்டைய, அவன் நினைச்சது புதையல பார்த்துட்டாங்க. வீட்டுக்கு வேகமா வந்ததை மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் புதையல எடுத்துட்டு வந்தேன், மேடம் வந்தது நான் பார்த்துட்டேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டு போயிட்டாண்டி, பாதி புதையல அவனுக்கு கொடுத்துடும், இல்ல ஊர் முழுக்க பத்த வச்சா மொத்தம் இல்லாம எங்கேயாவது போய் சேர்ந்துடும் அப்படின்னு பாதியை மட்டும் பிரிச்சு அவனுக்கு கொடுத்தாங்க. அப்பதான் நினைச்சானா, பட்டை போட்டவனை பார்த்ததுக்கே பாதி புதையல் நம்மளுக்கு கிடைச்சது. ஒருவேளை நாம நீராடி அந்த சிவனை நினைச்சு நாம பட்டை போட்டிருந்தோம்னா எப்பேற்பட்ட பொண்ணு புதையலும் கிடைச்சது, இல்ல அவனோட இறையோட அருள் நமக்கு கிடைச்சிருக்கும். இத்தனை நாள் அனுபவிக்காம போயிட்டோம் என்று அப்பொழுது புத்தி கொண்டு வந்தானா. பாருங்க, இறைவனை எங்கெங்கே நம்பணுமோ, கஷ்ட காலத்திலேயும் நம்பணுமா, இன்பத்திலையும் நம்பணுமா, அப்பதான் இறைவன் நம்மளுக்கு அருள் கொடுப்பாரு என்று சொன்னாரு. நம்பினால் கிடவுதலை நம்பியாச்சுன்னா வாக்கியம் முழுவதும் அவன் கஷ்டப்பட்டாலும் அப்படியே வசதி படைச்சாலும் அவன் வென்று விளையக்கூடாது. இன்னைக்கு அப்படியே நடக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ காரியம் ஆகு வரையிலும் கூடவே இருக்கிறது, அடுத்து காரியம் முடிஞ்ச பிறகு ஒண்ணு விரும்பக்கூடாது. விரும்பியாச்சுன்னா விட்டுட்டு போக கூடாது. நான் அப்படிதான் தொட்டுட்டேன்னா விட மாட்டேன், ஆனா விட்டுட்டேன்னு சொல்ல மாட்டேன். அது எனக்கு தேவையில்லை இந்த பழக்க வழக்கமே. நானும் வரல, பொம்பளை பிள்ளை சொல்றது ஆம்பளை பிள்ளை கேட்டு மகப்பெரும் பிள்ளை பேரும் மகாதேவனுக்கே தெரியாது. மகாதேவனுக்கு தெரியாது. ஆனா பிள்ளை எப்ப பிறப்பான்னு யாருக்கா தெரியுமா? அதுவும் தெரியாது. ஆனா தெரிஞ்சது எப்படி? சோழ நாட்டுல. ஆமா, கமலாதிபதியாய் பெற்றெடுக்கப்பட்டார் கோச்செங்க சோழனை. செங்க சோழனை அன்னைக்கு ஏங்க தலைகளாக இருந்த குழந்தை தானே பிடுங்கி கொடுத்து உயிர் போனாலும் பரவாயில்ல என்று மன்னன் நல்லா வாழ வேண்டும், நாடு நகரம் நல்லா இருக்க வேண்டும் பிடுங்கி கொடுத்தாலே ஒரு தாய். ஒரு மகன் செத்து போனாலும் பரவாயில்லை, ஊரே அழியக்கூடாது. இன்னைக்கு அப்படி நினைக்கிறாங்களா? நாம எல்லாம் தான் போது மக்களை எப்படியே கெடு கட்டு போறாங்க அவசியம் விடுறாங்க. அதனால எனக்கு இன்னைக்கு 108 லிங்கத்தை கட்டி பூஜை நடத்துறாங்க பாபநாசத்துல, அப்படி சிறப்பு. அது மட்டும் இல்லாத மழை இன்னைக்கு பெரியவங்க யாருக்கா தெரியுமா? மழை இன்னைக்கு பெய்யும். இன்னும் 10 வருஷத்துக்கு மழை இல்லை யாருக்கா தெரியுமா? ஆனா தெரிந்தது யாருக்கு? இடைக்காட்டில பிறந்தார் சிலரு. ஆமா, பிறந்தாரா? கண்டிப்பா. இடைக்காலத்துக்கு பேர் உண்டு. ஏங்க 12 நாடுல மழையே இல்லை, இந்த நாடு நகரத்துக்கு மழை பொழிய வைக்கணும், எல்லாருமே குடிபெயர்ந்து அடுத்த ஊருக்கு போய் இருந்தாங்க. சாப்பிட்டா நல்லபடியா இருந்தேன். மழை வராதுன்னு தெரிஞ்சு வச்சு வருது. மழை வராதுங்கிறப்ப 12 வருஷம் வாழ்ந்து ஆகணுங்கிற கட்ட காலகட்டம் தெரிஞ்சு வருது. அப்ப இடைக்கால என்ன பண்றாரு? ஆடுகளை வச்சு வளர்க்கிறாரு. வளர்த்து அவரு தன்னுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய பக்கத்துக்கு தகுந்த மாதிரி வளர்க்கிறாரு. ஏன்னா ஆட்டுக்கு என்ன வேணும்? தலைகள் வேணும். தலைகள்னா மழை இல்லைன்னா தலை இருக்குமா? இருக்காது. ஆமா, இருக்கக்கூடியது கள்ளி செடியும் எருக்கலையும். ரெண்டு பேரும் எவ்வளவு வருஷம் மழை இல்லைன்னா கூட அது வந்து இருக்கும். அப்ப என்ன பண்றாரு? சரி, ஆட்டுக்கு தேவையானது கொடுத்துடும், நம்மளுக்கு கூட வேணும்ல அப்படி சொல்லி என்ன பண்றாரு? பச்சை மண்ணால வீடு கட்டுறாரு. வீடு கட்டி சோறு வைக்கிறாரு. மஞ்சள் இன்னைக்கு தான் மெட்டலங்கள் அப்படியே கட்டி அது வயசு கூட இன்னைக்கு இருக்கிற வயசு கூடவா இல்ல விருவிட்டுறோம். ஆனா அது விருவில்லாம இருந்தது. ஆமா, அப்படி வருது. ஆனா அவளுக்கு உடம்பை சொல்லி என்ன பண்றாரு? வரகு பத்தியில வரகு, அந்த வரகை வச்சு அந்த மண்ணில் குழைச்சு என்ன பண்றாரு? கட்டி வச்சுட்டாரு. அந்த ஆட்டை பழக்கிறாரு. ஆட்டை பழக்கி அங்க இருக்கக்கூடிய அந்த இலைகளை சாப்பிடுது. சாப்பிட்டா என்னாங்க? அரிப்பு உருவாகும். அரிப்பு ஏற்படும் போது ஓய்வு லேசா உரசு இதுல சிவப்பு உரசும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த வரக குடிது கீழே விழுகுது. அதை சாப்பிடுறாரு. அப்ப வேற இருக்கக்கூடிய நவக்கிரகம் தாக்குது. எல்லாம் செத்து போயிட்டா, அழிஞ்சு போயிட்டா, இவன் மட்டும் இருக்கிறானே சொல்லி நவக்கிரகம் அனைத்து போய் கீழே இறங்கி வருது. வந்து பாக்குது. பார்த்த வரதை வந்தவங்களுக்கு என்ன செய்யறோம்? கொடுக்கணும் இல்லையா? நீங்க கொடுத்தீங்களா? கொடுத்தீங்களா? வீடு தேடி வந்தா எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கும். காட்டுக்குள்ள வந்தவங்க உணவு எப்படி கொடுக்குது? நவக்கிரகம் கீழே வந்தது. அவன் பார்த்தான். பார்த்து என்ன பண்ணா? ஆட்டு இருக்கக்கூடிய பாலை பீச்சு கொடுக்க மாட்டான். யாருக்கு? நவக்கிரகங்களுக்கும். ஏன் கொடுத்தாரு? ஏனென்றால் மயக்க நிலை ஏற்படும், அதனால் மாற்றி அமைத்து மழை பொழிய வைக்கலாம் என்று அறிவுக்கு வேலை கொடுத்தார். அந்த பால் கொடுத்தாங்களா? அந்த கொடுத்தாரா? நீங்க கொடுக்கல. எதுக்கு நாங்க கொடுக்கணும்? நாங்க தேனு கனிமாவ தான் வச்சிருக்கோம். அது வீடு வந்தவர்களுக்கு தான் உபசரிப்பும் கூட. இங்க உள்ள சபடால பத்திகளுடைய கையை கட்டிட்டு என்னமோ துத்தவாளி மாதிரி இது வசங்க. அது என்ன துத்தவாளியா? குடித்த கொண்டா குடித்த உடனே மயக்கத்துல இல்ல. பாலை சாப்பிட்டு மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் வந்த உடனே இந்த மயக்கத்தை தெளிவதற்காக என்ன மறுபடியும் தலை அப்படி மாத்தி மாத்தி போட்டேன். என்னாச்சு? மழை இருந்தது. மழை பொழிந்ததே. அதனால தான் இடைக்காடர் என்று பெயரும் அவர்தான் வந்தது. அந்த ஊரும் அந்த பகுதியில் அதெல்லாம் கொடுக்கும்போது சரித்து அடையும் போது நீங்க கொடுத்தா உங்க அப்பா முதல்ல போயிடுது. ஏன் உங்க போட்டு முதல்ல உங்க பொருளை பிடிக்கிறதுக்கு எதுக்கு எங்க போட்டு முதல் குறைஞ்சு போகுது? கொடுக்கணும். கொடுக்க முடியாது. கொடுக்க வேண்டிய பொருளை தான் கொடுக்க முடியாது. விடிஞ்சாலும் பரவாயில்ல கொடுக்க முடியாது. விடிஞ்சாலும் பரவாயில்ல கொடுக்க முடியாது. என்ன பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மேலதான்
5 அத்துமீறி போனா தெரியுமா? அத்துமீறி போனா தெரியுமா? வேற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க சீக்கிரமாக எப்படி போறதுக்கு அனுமதி கொடுத்து விட்டா நிச்சயம் இல்லை. நான் எப்படி சொல்ல வரேன் தெரியுமாங்க? அது சொல்றேன் கேளுங்க. சாதிசன கூட்டத்துல இப்படி பார்க்கல என்ன வரை கதையும் கேட்கல அழகு என்பது அதானே. கடவுள் யாரு? முருகன். கடவுளுக்கு அண்ணன் யாரு? விநாயகன். இருக்காரா? இருக்க. கடவுள் முருக பெருமானுக்கு மீசை இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? இனிமே வளர அவன் சின்ன பிள்ளை தானே. இளமீசை கொண்ட குமரா என்று இப்பதான் சின்ன பிள்ளையா இருக்க. இனிமே வளரும். இனி வளருமா? ஆமா, அவருக்கு வயசு உரிய பருவம் வந்ததானே மீசை வளரும். எப்ப வளரும்? எப்ப வளருமோ அப்ப வளரும். பிடிச்ச படம் எங்க? பிடிச்ச வளரும். என்ன பிடிச்ச வளரும்? அதான் மீசைவா? மீசை எப்படிங்க பிடிச்ச வளரும்? மீசை வளரும்னா முருக பெருமானுக்கு எப்பவும் மீசை கிடையாது. விநாயக பெருமானுக்கு மீசை கிடையாது. சரி. ராமனுக்கு மீசை கிடையாது. மீசை கிடையாது. என்ன வந்திருக்கிற உலகல சிறந்த அளவுல முக்கியத்துவம் கொடுத்தது யாருக்கு தெரியுமா? யாரு? மன்னனுக்கு. ஆமா. மீசை இருக்கா? அவளுக்கு உருவமே கிடையாது. அப்புறம் மீசையை போய் தேடு. இருந்துச்சு. முதல்ல இருந்தது அதான் அழிச்சதுக்கு அப்புறம் தான் மண்மக்கள் நிறைய எம்மன் முதல்ல தோற்றுவித்தானே. இருந்தா இல்லையா? இப்ப திவ்ய புருஷன் சொல்லுவான். சரி. அவர் யாரும் சொல்லுவான்? யாரு? திவ்ய புருஷன் எவ்வளவு? எவனுக்கு மீசை இருக்கா? இருக்கு. என்ன மீசை? மீசை பெருசா. பெரிய மீசை இல்ல, அதெல்லாம் கிடையாது. நம்மளா போட்டுக்கிறது. அழகான உருவம். திவ்ய புருஷன் என்றால் அழகான மேனி. உலகத்துல பெரிய அழகு முடிச்சவன் யாரும் மன்மதனை கட்டி இவன் வந்து அழகுன. அதுதான் திவ்ய புருஷன் யார்? தெய்வத்தை தர்மம் கண்டு நீங்க என்ன வேஷம் போட்டா நான் போட்டுருவேன். நானும் என்ன வேஷத்துக்கான தயாராக வந்திருக்கேன். சத்தியம் போடுமா? நீங்க சாவித்திரி போடுவீங்களா? 2 பேரும் போடுவோம்.
எங்க இது நாடகத்துலமா ஐயா இந்த மாடு கடையாத்து சொல்லுங்க ஐயா உன்னுடைய பேச்சே வித்தியாசமா இருக்கு மாடு போட்டால சிறப்பை ஆமா கோருகிறேன் கவலைப்படி போட்டுவானே அள்ளி அவரு நீங்க அச்சுரன் அவங்க அப்பா பாத்துட்டு வாங்கிச்சு நான் இப்போ சொல்றேன் சரி இங்க தெரியாத விஷயமே கிடையாது இங்கேயும் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டே நீங்க அள்ளி போட்டுவாங்க நான் அர்ஜுனன் போட்டு வரேன் பார்க்கலாம் நீங்க சாவித்திரி போட்டு வாங்க நான் சத்தியம் போட்டு வரேன் சரி நீங்க சந்திரவதி போட்டு வாங்க அதுதான் கொஞ்சம் 4 வருஷம் படிக்க சொல்லிருக்காங்க இப்போதைக்கு வேணாம் இருக்காங்க அது அழுகணும் எதுக்கு ஆமா ஆமா அப்படி இல்லைங்க இல்ல இப்போதைக்கு அது வேணாம் கொஞ்சம் 4 வருஷம் படிச்சுக்க மாட்டாங்க சிறப்பு மிக்க நாடகம் ஹரிச்சந்திர மயில வேணும் அதுதான் என்னுடைய ஃபைனல் நான் ஹரிச்சந்திர போடுறேன் அது என்னுடைய லட்சியம் அது முடிச்சுக்கணும் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா எல்லாம் முடிச்சுட்டேன் நான் உங்க அனுபவம் நீங்க பெரிய மனுஷன் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்லுங்க தானே பழைய எனக்கு தெரியாத எவன் முட்டிக்குள்ள எனக்கு தெரியாத
நீங்க தான். எனக்கு இப்படி ஒரு அத்தமையை பார்த்ததே இல்லையே. நான் பார்த்துருக்கேன். நான் வேற ஆளை காதலிக்கிறேன். அப்படியா? யாரு? 5 வயசுல இருந்து அவளை தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப நீனும் காதலிக்கிறியா? அவனை மட்டும் தான். சத்தியமா? சத்தியமா அவனை மட்டும் தான் கலந்து. போச்சா? அப்ப தவறு தெரிஞ்சு வச்சா? அப்ப உண்மை இல்லைங்கிறது தெரிஞ்சு வச்சு. உண்மையா இதுதான் காரணம். சத்தியமா நான் காதலிக்கிறேன். யாரு? உன்னதான். நான் அவனை காதலிக்கிறேன். நான் உன்னை தான். அடுத்தவரை காதலிக்கிறேன் சொல்றேன், மறுபடியும் உன்னையும் சொல்றீங்களே. நானும் சத்தியம் வச்சு அடுத்தவனை தான் காதலிக்கிறேன். நான் அவனை காதலிக்கிறேங்க. காமர் குறவன் கண்மணி எனது காமர் குயிலின் இதெல்லாம் முடியாது. அப்ப நான் யாரு? யாரு? பள்ளி பள்ளி எங்க பாப்போம்? மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடவா, எடுத்து போர்வையாக்கி மூடவா, பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடவா, ஏம்மா ஏன் இப்படி இருக்க அதுக்கு ஓடிக்கிட்டே என்னமா பவுல் அடிக்கிற முடிவு வந்திருக்கீங்க பவுல்
கைய மட்டும்தான் பிடிச்சாரேன்னு நினைச்சு அன்பு சகோதரமே, உன்னை கையை உன்னை விரட்டியதும் உன் கையை தொட்டது யாரு தெரியுமா? அன்றாட வணங்கி கொண்டிருக்கிற எம்பெருமான் முருகன். அவர்தான் நாம் வேடுவதற்கு வந்து இந்த திருவிளையாடல் செய்தது. அவருக்கும் உனக்கும் இந்த திருமணம் நீ முருகன வேண்டும். இதோ வேண்டுகிறேனே. கருணை முகங்கள் ஓடாது காக்கும் கதைகளோ ஈராது. கருணை முகங்கள் ஓடாது காக்கும் கதைகளோ ஈராது. முருகன் வாழும் ஈராது முகம் பார்த்து இறந்து மேலாது. கருணை முகங்கள் ஓடாது. துணையன்றி ஐயனின் வடிவேலை தம்பி வேலென்ன வேலை. துணையன்றி ஐயனின் வடிவேலை தம்பி வேலென்ன வேலை. தினமே தீர்ப்பது புகழ் வேலை. வேலை போற்றுதல் நாவின் வேலை. வேலை போற்றுதல் நாவின் வேலை. கருணை அடியார்கள் அறவே அவன் கோயில். அன்பே யாரையும் தலைவாயில். அடியார்கள் அறவே அவன் கோயில். அன்பே யாரையும் தலைவாயில். துணியால் தீர்ப்பார் துணை நீர்ப்பார். நம் குடிலை வாழ வைப்பார். தந்தன் கருணை முகங்கள் போராடு. முருகன் வாழும் நீராடு முகம் பார்த்து இறந்து மேலாது. தந்தன் கருணை முகங்கள் அப்போ மகாதேவா, சுவாமி பள்ளி வேண்டவா? தெரிகின்றதா? நல்ல தெரியுது. உனக்கு என்ன வர வேண்டும்? நிறைய வேண்டும். இப்படியே வந்திருக்கலாம் அல்லவா? நிறைய வேண்டும். ம். எனக்கு ஒரு தெரியா, யாரு? அவளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். யாரவள்? யாரு? ம். என் முன்னாடி அப்ப அண்ணே அவள் பேரு நீ கிளவியாத்தான் மூணு இப்படி என்ன விட்டு போட்டி என்ன விட்டு அவன் எவனா கிடப்பான் உனக்கு? இந்த இப்படியே சொல்லி நீ மிதத்துறீங்க. இந்த கருப்புக்கு இந்த கருப்பு தான் ஒத்து ஒரு ஒத்து வராது. முருகா மேலவா. எல்லாரும் இப்படியே வந்து காட்சி கொடுத்து நீ ஆட்கொண்டிருக்கலாம். இப்படியெல்லாம் விளையாட்டுகள் செய்ய வேண்டுமா? தானத்தில் தரத்தில் இரண்டாம் தான் மகாவிதான் முதலிடம் முதல் தரம் எனக்கு மட்டுமே வேண்டும். கணிக்காது தரகரே, இன்று முதல் என்னை வழிகாரணத்திற்காக இன்று முதல் வழிநடன சமையல் சுப்பிரமணியன் என்பது இந்த வயலத்தில் வாழ்கின்ற மக்கள் அளிப்பதற்கு வாய்ப்பே தருவோம். Oh,
நமது செந்துறையிலே வள்ளிக்கும் முருகனுக்கும் நடந்த திருமண விழாவிலே கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த திருமண விழாவை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய நமது பாத யாத்திரை குழு அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது திருமண வீட்டாரின் சார்பாக நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னையும் மாப்பிள்ளையும் பழமுதிர் சோலை அழைத்து செல்லுகிறோம். நன்றி, வணக்கம்.